ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். நேற்று தான் நம்ம இந்த MediaTek Dimensity 9300 பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இது Snapdragon 8 Gen 3 விடவுமே சில இடங்களில் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் ப்ரைஸிங் Snapdragon 8 Gen 3 ஸ்மார்ட் ஃபோனை விட இந்த Dimensity 9300 வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு கம்மியான செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த Dimensity 9300 இன்னைக்கு விவோ கிட்ட இருந்து Vivo X100 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன தான் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ன ப்ரைஸ் செக்மெண்ட் வந்திருக்கு, அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்தியாவோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Vivo X100 சீரிஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. Vivo X100 X100 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஃபீச்சர்ஸில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதில் லுக் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனும் எக்ஸாக்டாக சேம் ஒரே மாதிரியான லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் லுக். ஆக்சுவலி மொத்தம் 4 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த Vivo X100 சீரிஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் அப்படின்னும் போது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே கொஞ்சம் பல்கியாக வெயிட்டாக தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அதே மாதிரி தான் 200 கிராம்ஸ் ப்ளஸ்க்கான வெயிட்டோட கொஞ்சம் பல்கியான வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் Vivo X100 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா X100 Proவில் இதெல்லாம் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான LTPO டெக்னாலஜிக்கான ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வருது. அண்ட் 3000 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWMக்கான டிமிங் HDR 10+ மாதிரியான இந்த சர்டிஃபிகேஷன் சப்போர்ட் எல்லாமே பேக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே தான். 3000 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவலும் இருக்கிறதுனால செம்ம பிரைட்டரான டிஸ்பிளேவாக இருக்கும். அவுட்டோர் கண்டிஷன் யூசேஜ்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் 80 LTPO டெக்னாலஜிக்கான ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லேட்டஸ்ட்டான LTPO டெக்னாலஜிக்கான டிஸ்பிளே அப்படின்னும் போது கண்டிப்பாக விஷுவலி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து மொபைலுடைய பேட்டரின்னு வரும்போது இந்த X100ல 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் இந்த X100ல நமக்கு கிடையாது. அண்ட் மொபைலுடைய கேமரா செட்டப் பார்க்கும்போது பின்பக்கம் ஆக்சுவலி 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, Sony IMX989 அப்படின்ற இந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரியில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. இது போக சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது ஒரு 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சாம்சங்கோட JN1 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக 64 மெகா பிக்சலுக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆம்னிவிஷன் சென்சார் தான், பட் 100x டிஜிட்டல் ஜூமோட இந்த ஒரு சென்சார் அப்படின்றது ஆக்சுவலி இந்த Vivo X100 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது 32 மெகா பிக்சல் சாம்சங்கோட GD2 அப்படின்ற மாதிரியான ஒரு சென்சார் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலை கேமராவுடைய ஹார்ட்வேராக பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஹார்ட்வேர் தான். பிரைமரி Sony IMX920 அப்படின்றதெல்லாம் நல்ல சென்சார் தான், ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான சென்சார் தான். இது போக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கேமராஸுமே 50 மெகா பிக்சல் சாம்சங்கோட அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் ஆம்னிவிஷன் சென்சாராக இருந்தாலும் 100x டிஜிட்டல் ஜூமோட இந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ. ஸோ இதெல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக ஹார்ட்வேர் லெவலில் நல்லா இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் லெவல்லையும் கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்ப்போம் எந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரியலில் இருக்க போகுது அப்படின்னா அவங்க சாம்பிள்ஸ் காட்டக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரொம்பவே நல்ல டீசெண்டான ஒரு அவுட்புட்டை கண்டிப்பாக கொடுக்குது. இது போக அடுத்த மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மீடியாடெக்கோட Dimensity 9300 இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 nanometerல வந்திருக்கக்கூடிய ப்ராசஸர் கிட்டத்தட்ட Snapdragon 8 Gen 3 இருக்குல்ல, அதுக்கு டஃப் காம்படிஷன், அதுக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கக்கூடிய ப்ராசஸர். ஈவன் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதை விடவுமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இப்போ AnTuTu செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த Dimensity 9300 கிட்டத்தட்ட 2.2 மில்லியனுக்கான AnTuTu ஸ்கோர் வரதா சொல்கிறாங்க. பட் Snapdragon 8 Gen 3 பார்த்தீங்கன்னா 2.1க்கான AnTuTu தான் வந்துச்சு. மற்றபடி இந்த 2 ப்ராசஸ் Snapdragon 8 Gen 3 Dimensity 9300 இதை பற்றி டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் இந்த ப்ராசஸரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். கிளியராக CPU GPUன்னு எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு அதில் கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி Snapdragon 8 Gen 3 விடவுமே சில இடங்களில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்கும். இது போக LPDDR5Xக்கான ரேம் டைப், UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஹையர் ஆப்ஷனாக 1TBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் மட்டும் LPDDR5Tக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த LPDDR5Tக்கான ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR5
5X விட இன்னும் 13% இன்னும் ஃபாஸ்ட்டாக நமக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த லேட்டஸ்ட்டான LPDDR சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷன், ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் மட்டும்தான் ஆக்சுவலி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இது போக மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துருக்காங்க, டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, IP68க்கான ரேட்டிங் ஸோ இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. அண்டு மற்றபடி NFC-க்கான சப்போர்ட் இருக்குது, X-axis ரிலீஸ், வைப்ரேஷன் மோட்டர், பெஸ்ட் மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி தான் Android 14ஓட ஆர்ஜின் OSல இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ஆக்சுவலி சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி Snapdragon 8 Gen 3 விட கம்மியான செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஆக்சுவலி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபா ப்ரைஸிங்க்கு 12+256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனை ஆக்சுவலி சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 8 Gen 3க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Dimensity 9300 இருக்குது. அண்ட் Snapdragon 8 Gen 3யோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக 50,000 ரூபா அபோவ் அப்படின்ற செக்மெண்ட்டில் தான் இருக்கும். பட் இது அதை விட கம்மியான 45,000 ரூபா செக்மெண்ட்டில் இப்போ சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக நல்ல ப்ரைஸிங் தான். இந்தியாவிலையும் மோஸ்ட்லி நம்ம கண்டிப்பாக 50,000 ரூபா செக்மெண்ட்டில் விவோ எதிர்பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் விவோன்னும் போது அது கொஞ்சம் ப்ரைஸிங் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதே Dimensity 9300ஓட நெக்ஸ்ட் iQoo ஸ்மார்ட் ஃபோன் இல்லை ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்லாம் வருதுன்னா அது இன்னுமே கம்மியாக 40,000 ரூபா செக்மெண்ட்டில் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இதில் இருக்குது. சரி, Vivo X100ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போ X100 Proவில் என்னெல்லாம் அப்கிரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே சேம் டிஸ்பிளே, எந்த சேஞ்சஸுமே இல்லை. பேட்டரியில் ஒரு அப்கிரேட் இருக்குது. ஆக்சுவலி பேட்டரி கெப்பாசிட்டியை 5400 mAh ஒரு 400 mAh இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஆனால் இதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இங்கே ப்ரோ வேரியண்ட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி கேமராவை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே 50 மெகா பிக்சல் கேமரா, பட் சோனி IMX989 அப்படின்ற சென்சார். ஸோ அந்த IMX920 விடவுமே இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு சென்சார். ஆக்சுவலி 1 inch சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சென்சார் இது. ஸோ அந்த சென்சாரை இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோ வேரியண்ட்டில். ஸோ கண்டிப்பாக அதை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரா அண்ட் மற்றபடி சப்போர்ட்டிவ் கேமராஸ் எல்லாமே சேம் தான், அதிலலாம் எந்த வித்தியாசமும் இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் சேம் Dimensity 9300க்கான ப்ராசஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன், ஆக்சுவலி இந்த Dimensity 9300 மட்டும் இதில் இல்லை, இதில் விவோடைய இந்த V3 சிப் அப்படின்ற ஒரு சிப் யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ அந்த Vivo V3 சிப் அப்படின்றது இந்த ப்ரோ வேரியண்ட்டில் இருக்குது. அண்ட் நார்மல் X100ல பார்த்தீங்கன்னா Vivo V2 சிப், ஸோ அந்த பழைய V2 சிப் இருக்குல்ல அந்த சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன வித்தியாசம் ஸ்டார்டிங்கில் சொல்ல மாதிரி நோட் பண்ணிங்க. மற்றபடி சப்போர்ட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான், இண்டஸ்ட்ரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டியூவல் ஸ்பீக்கர், IP68 அது எல்லாமே காமனாக இந்த ப்ரோ வேரியண்ட்லேயும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இது ப்ரோ வேரியண்ட், நமக்கு கேமரா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, பேட்டரி வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் வருது அப்படின்றதுனால ப்ரைஸிங்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே 12+256GB வேரியண்ட் சைனீஸ் கரண்ட்டுக்கு 4,999 யுவான் அப்படின்ற ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 54,000 ரூபா மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சைனா மார்க்கெட்டில் இந்த Vivo X100 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த Vivo X100 Pro சைனாவில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த ப்ரைஸிங்க்கு வந்துருச்சு. இந்தியாவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வரும், எப்போ எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ரொம்பவே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா iQoo பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 12 சீரிஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா இந்த Vivo X100 சீரிஸை அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மோஸ்ட் ப்ராப்ளி டிசம்பர் எண்ட் ஜனவரிக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி வரும்போது இந்தியன் மார்க்கெட்டில் 50,000 ரூபா செக்மெண்ட்டில் விவோடைய X100ம் 60,000 ரூபா செக்மெண்ட்டில் Vivo X100 Proவையும் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட Vivo X100 சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் இந்த Vivo X100 சீரிஸை பற்றி என்ன அப்படியே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.